பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை இல்லாதது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 576 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் மீனவர்களின் நலன் தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்கள் விடுதலை குறித்து பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் இலங்கை சென்ற பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்கவும் மீனவர்கள் கைதை தடுக்கவும் பெரிய அளவில் முன்னெடுப்புகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை என்றும் பிரதமர் மோடி தனது கோரிக்கைகளை புறக்கணித்திருப்பதாகவும் கவலை தெரிவித்தார். இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், விற்பனை போன்றவற்றுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கு ஏதுவாக 52 கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் செயலாக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். 15,300 மீனவர்களுக்கு மீன் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்க பயிற்சி வழங்கப்படும். தங்கச்சிப்பணம் பகுதியில் 150 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 576 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 360 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள்.